நம்முடைய 2வது நாள் கிளாஸில் வந்து உஸ்தாத் அவங்க வந்து 4 கொஸ்டினோட அந்த வகுப்பை ஆரம்பித்தாங்க. அதாவது எதற்காக நம்ம இந்த கிளாஸில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லாருமே வந்து மாற்றத்தை தேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னோம். எந்த விதமான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. குரானிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் மாற்றத்துக்கு தயாரான்னு கேட்டதுக்கு நம்ம எல்லாருமே எஸ்ன்னு சொல்லிட்டு பதில் வச்சோம். அப்போ எல்லாரையுமே நம்ம எழுத்து வடிவத்தில் எழுத சொன்னாங்க, வாயாலையும் மொழிய சொன்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக மாறுவேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க. அவங்க கேள்விக்கு நம்ம எல்லாருமே பதில் சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக மாற்றம் பெற அல்லாஹ் உதவி செய்யணும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன விதமான மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருத்தவங்க யார் யாருக்கு என்னென்ன விதத்தில் மாறணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதெல்லாம் வந்து எல்லாம் சொன்னாங்க. என்னளவில் சொல்லணுன்னா நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறோம், நிறைய மாற வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து மனம் சார்ந்த பிரச்சனையில் வந்து நான் வந்து என்கிட்டயே ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறது வந்து நான் ரொம்ப மனதளவில் வந்து ஒரு தைரியத்தை எதிர்பார்க்குறேன். இன்னும் நல்ல தைரியமாக நம்ம மாறணும், ஒரு தைரியமான ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறம் நம்மளுடைய இன்னும் நல்லா ஈமானில் நல்லா மாற்றம் பெற்று இன்னும் நல்லா நம்மளுடைய ஈமானை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தையும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிறையா மாற்றங்கள், இது ஒரு சிம்பிளுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் நம்ம எங்கே தீர்வுனா எல்லாமே அந்த குரானில் தான். அப்போ வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தா 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று மனம் சார்ந்த பிரச்சனை, அதை தான் அகப்பிரச்சனைன்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து இந்த வெளி சிக்கல், வெளிப்படையாக தெரியக்கூடிய பிரச்சனைகள், இது புற பிரச்சனை, புறம் சார்ந்த பிரச்சனை. எல்லாத்துக்கும் எங்கே தீர்வு இருக்குன்னா அல் குரானில் தான் இருக்குது. சூரா அல் பக்கராவில் வந்து 185வது வசனத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் ரமதான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டும் உண்மையை பிரித்து காட்டும். குர்ஆனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஃபுர்கான். அப்போ வந்து குர்ஆன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேர்வழி காட்டுது, மேல் நேர்வழியை தெளிவாக காட்டுது. இன்னொரு வசனத்தில் வந்து சூரா யூனுஸில் 57வது வசனத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூரி வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும், உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணம், நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் வந்து இந்த குர்ஆன் வந்து நமக்கு எப்படிப்பட்டதுன்னா அறிவுரை, நமக்கு அறிவுரை இதில் இருக்குது. உள்ளங்களுக்கு வந்து நோய் நிவாரணம், இதில் ஷிஃபா இருக்குது. நம்பிக்கை கொண்டோருக்கு வந்து நேர்வழி, அருள், எல்லாமே இந்த குர்ஆனில் நமக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் தீர்வு, நம்ம சொன்னோம்ல வந்து எல்லாத்துக்கும் தீர்வு குர்ஆனில் இருக்குதுண்டு. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வசனத்திலேயே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். குர்ஆனுடைய வசனங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து முரண்படாது. அது வந்து ஒரு செய்திக்கு வந்து இன்னொரு செய்தி வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குமே தவிர அது ஒன்றோடு ஒன்று முரண்படக்கூடிய செய்திகளாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு வந்து நம்ம சூரா ஜுமரில் 39வது வசனம், 39வது அத்தியாயம் 23வது வசனம் ஜுமரில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹன் மஸானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லஸீன யக்ஷௌன ரப்பஹும் ஸும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும் இலா ذிக்ரில்லாஹ் ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد.
அழகிய செய்தியை அல்லாஹ்வே அருளினான். அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்ததாகவும் உள்ளது. தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக மென்மை அடைகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழி. இதன் மூலம் தான் நாடியோருக்கு அவன் நேர் வழி காட்டுகிறான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு வழி காட்டுபவன் இல்லை. அது திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிற செய்தி இது நேர் வழிகாட்டி, இது நேர் வழிகாட்டின்னு தான் சொல்கிறோம். இந்த குரான் நமக்கு நேர் வழிகாட்டி. ஒரு வசனம் ஒன்றோடு ஒன்று ஒத்ததாக தான் உள்ளது. இது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், நம்ம அந்த வசனம் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள்லாம் நம்ம ஓதும் போது யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுடைய தோள்கள்லாம் இதனால் செலுத்து விடுங்கிறான் அல்லாஹ். அதாவது நம்மலாம் ஓதும் போது இந்த மாதிரி நம்ம உணர்ச்சி பெறுறோமான்னு தெரியல. ஒரு ஓதும் போது நம்ம இப்போ நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த பயம் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி இந்த உடல் சிலுக்கிறது, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு வருதான்னு சொன்னால் இதெல்லாம் அதிகமாக நம்ம பதில் சொல்லக்கூடியது இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் வரணும். இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி இந்த குரான் ஓதும் போது நமக்கு அந்த உணர்ச்சியெல்லாம் வரணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு குரான் வசனத்தில் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில் அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. அழுது முகம் குப்புற அவர்கள் விழுகின்றனர். அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது. நமக்கும் இந்த குரான் ஓதும் போதெல்லாம் அழுது ஓதுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது நமக்கு அந்த அழுவ வரமாட்டேங்குது. எல்லா செய்தியுமே சும்மா ஒரு 10 11 படிச்சுட்டு போகிறோம், வாசிச்சுட்டு போகிறோம். மற்ற புத்தகங்களை படிக்கிற மாதிரி இது படித்தா நமக்கு இந்த உணர்ச்சிகள்லாம் வராது. நம்ம உண்மையிலே அதை உள்வாங்கி படிக்கும்போது தான் அந்த உணர்ச்சிகள்லாம் வரும். அந்த அழுகிறது, அந்த உடல் சிலுக்கிற இதெல்லாம், இந்த தன்மைகள்லாம் நமக்கு வரணும், இந்த உணர்ச்சிகள்லாம் நமக்கு வரணுன்னா உண்மையிலேயே அதை உள்வாங்கினா தான் வரும், அந்த உணர்ச்சிகள்லாம் நமக்கு வரும். இன்னும் இது மாதிரி நிறையா குரானில் வசனங்கள் வருது. அது இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் கூட அவங்க குரானை கேட்டு அவங்க அழுததாலாம் நம்ம நிறையா பார்க்குறோம். ஒரு சஹாபிட்ட குரானை ஓத சொல்லி கேட்பாங்க. அந்த சஹாபி சொல்லுவார், உங்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் குரான் இறங்கப்பட்டுச்சு, உங்களுக்கு இறங்கப்பட்ட குரானை என்னையே ஓத சொல்கிறீங்களே, நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறதுண்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் அது பிறர்கிட்டேருந்து ஓதி கேட்குறது நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த சஹாபி அதை ஓதிட்டுருக்கும் போது, அந்த வசனத்தை ஓதும் போது அவங்க அந்த வசனத்தை கேட்டுட்டு அவங்க ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களும் உணர்ச்சி பூர்வமாக அது குரான் ஓதும் போதெல்லாம் அழுதுருக்காங்க. அதே மாதிரியே நிறைய சஹாபாக்களும் இந்த மாதிரி அழுதுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி காலத்தில் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களால தொழு வச்சு கொடுக்க முடியல. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் தொழு வைக்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, இல்லை என்னுடைய தகப்பனை தொழு வைக்க வேணாம், அவங்க இதுக்கு சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னத்துக்கு அவங்க தொழு வைக்க வேணான்னு சொல்லுவாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப இலகிய மனசு படைத்தவங்களாக இருந்தாங்க. அவங்க குரான் ஓதும் போது அழுதுருவாங்க, ரொம்ப அழுதுருவாங்க. எந்த அளவுக்கு அழுவாங்கன்னா அவங்க சொல்கிறது விளங்காது. அதனால தான் அவங்கள தொழு வைக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க மகளார் சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரியே அவங்களாம் அதை புரிஞ்சு அதனுடைய பயந்தாங்க. ஒரு குரான் வசனத்தையும் சிந்திச்சாங்க. அதை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நினச்சி பயந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த அழுவ வந்துச்சு, உடல் செலுத்துச்சு. நம்மளுக்கு அந்த மாற்றத்தை தான் நம்ம இப்போ தேடி வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாற்றத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் அந்த பயணத்தை தொடங்குவோம். இதில் கூட குறைய ஏதாச்சும் பேசியிருக்கலாம். எல்லாத்தையும் உள்வாங்கி பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை முடிஞ்ச அளவுக்கு குறிப்பு எழுதி வச்சிருந்ததில் தான் இப்போ நான் பேசி வச்சுருக்கேன். இதில் நிறையா செய்தி விடுபட்டு போயிருக்கோம். இல்லை கூட குறைச்சி ஏதாச்சும் பேசியிருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன். இன்ஷா அல்லாஹ் அவன் மன்னிப்பான். இதை பொறுமையாக கேட்ட இந்த குழுமத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. உஸ்தாது அல்தாஃபி அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிஞ்சு அவங்களுக்கு நன்மையை வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு என்னுடைய இந்த சிறிய உரையை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.